தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தர் தற்பொழுது இருக்கக்கூடிய தலம் ஆடுதுறை என்று சொல்லக்கூடிய தலம். அதை பற்றி போன வகுப்புல நிறைய விரிவான செய்திகளை எல்லாம் தந்தாயிற்று. இனி சம்பந்தரினுடைய செயல்பாட்டினாலும் பெரிய புராணத்தினுடைய போக்கினாலும் இந்த தலத்தினுடைய செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். அன்பு நீடிய அருவி கண் பொழியும் ஆர்வத்தால் முன்பு போற்றியே புறம்பனை முத்தமிழ் விரகர் துன்பு போம் மனத்திருத்தொண்டர் தம்முடன் தொழுதே இன்பம் மேவி அப்பதியினில் இனிது அமர்ந்திருந்தார். அதாவது அந்த திருவாடுதுறையிலே சில காலம் அவர் தங்கியிருந்தார். அன்பு நீடிய அந்த இறைவன்பால் தான் கொண்டிருக்கக்கூடிய அன்பானது பெருகியதினால், நீடுதல்னா பெருகுதல், பெருகுதலினால் அருவி கண் பொழியும், கண்ணீரானது அருவி போலே சிந்த ஆர்வத்தால் அந்த இறைவன் பால் கொண்ட ஈடுபாட்டினால் முன்பு போற்றியே அவருடைய திரு முன்பு நின்று அவரை போற்றினார் அந்த இறைவனை. புறம்பனை வெளியே வந்து இறைவனுடைய கருவறையில இறைவனை பாடினார், பரவினார், புகழ்ந்தார், பரவசப்பட்டார். அதனால் கண்களிலிருந்து அருவி போல் கண்ணீர் சிந்தியது. பின்னர் அந்த கருவறையை விட்டு வெளியே வந்து புறம்பனை முத்தமிழ் விரகர், மூன்று தமிழிலும் ஆர்வம் உடையவரும் ஆளுமை உடையவருமாகிய சம்பந்தர் துன்பு போ மனத்திரு தொண்டர், துன்பம் இல்லாத உள்ளம் கொண்டுள்ள தன் உடன் பயணிக்கக்கூடிய திரு தொண்டர் தம்முடன் தொழுதே, அவர்களோடு சேர்ந்தே அந்த கோவிலை அவன் கண் உள்ள இறைவனை மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்பம் மேவி அதனால் மனத்திலே மகிழ்ச்சியானது பெருமளவிலே தோன்ற அப்பதியினில் இனிது அமர்ந்திருந்தார். அந்த பதியில அந்த தலத்திலே திருவாடுதுறையில சில காலம் தங்கியிருந்தார். அங்கு தங்கியிருந்த காலத்துல மேவி அங்கு உரை நாளினில் வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் அந்து அனைவுற அணைந்து தாவில் சண்பையர் தலைவர்க்கு தாதையார் தாமும் போவதற்கு அரும் பொருள் பெற எதிர் நின்று புகன்றார். அதாவது நாம் அடியார்களினுடைய வாழ்க்கை வரலாற கற்கின்ற பொழுதெல்லாம் சில இயற்கை இகவுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை இகவுன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு மரபு உண்டு. இலக்கியத்துல இது எங்காகிலும் ஒரு கவிஞனால் அது புகுத்தப்படும். நாம படிப்பது அடியாரினுடைய வாழ்க்கை வரலாறு என்பதினால இதுல இயற்கை இகவுகள் மிக அதிகமாக காணப்படும். ஏனென்றால் ஞான சம்பந்தர் எங்கு சென்றாலும் இறைவனை பாடுதலும் பரவுதலுமாக இருப்பதினால் அவர் தேவைகளை இறைவனாக புரிந்து கொண்டு உதவ வருவதாக பல இடங்கள்ல பார்க்கிறோம். அதனால இந்த தலத்துல என்ன ஆயிற்றா, இந்த ஆடுதுறைக்கும் சீர்காழிக்கும் ரொம்ப இடைப்பட்ட தொலைவெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. ஆடுதுறையிலிருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி வந்துள்ளோம். இன்றைய காலத்துல 1 மணி நேரத்துல வர முடியும் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் பொழுது ஆகலாம் பல்லக்கு என்பதினால. என்ன சிக்கலாம் இங்கு, மேவி அங்கு உரை நாளில் திருவடு ஆடுதுறையிலே விருப்பத்தோடு தங்கியிருந்த நாட்கள்ல நாளினில் வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் வந்தது. வேள்வி செய்வதற்குரிய காலம் வந்து சேர அனைவுற அணைந்து தாவில் சண்பையர் தலைவருக்கு தாதையார், குற்றமில்லாத சீர்காழியின் தலைவரான ஞான சம்பந்தரிடம் வந்து அவரது தாதைனா தந்தையார் சிவபாத இருதயரும் விடை பெற்று சீர்காழிக்கு செல்லும் பொருட்டு இதுகாரும் உடனாகவே வந்த அவருடைய தந்தையார்
இல்லை நான் உரிய காலத்துல வேள்வி செய்ய வேண்டும். அது என்ன வேள்வின்னு சொல்லல. அந்த வேள்வி நாம எதாக இருக்கலாம்னு யூகிக்கலாம். என்னன்னாக்க, இந்த சிவபாத இருதயரினுடைய பெற்றோர்களுக்கு உரியதாகிய ஆண்டுதோறும் செய்தற்கு உண்டான வேள்வியா இருக்கலாம். என்ன வேள்வி என்று இங்கு குறிப்பிடப்படலை. ஆனால் இந்த வேள்வியை செய்வதற்கு உரிய பொறுப்பு சிவபாத இருதயருக்கு. அப்போ அவருடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும். அந்தண மரபில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முன்னோர் வழிபாட்டினுக்கு திதின்னு சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு உண்டான வேள்வியை வளர்த்துதான் செய்வார்கள். ஆகவே அதற்கு உரிய நாள் வந்தது என்பதினால தாதையராகிய சிவபாத இருதயர் தாமும் போவதற்கு அரும் பொருள் பெற எதிர் நின்று புகன்றார். தான் சீர்காழிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வேள்வியை செய்து முடிப்பதற்கு செய்தற்கு உண்டான காலம் நெருங்கிவிட்டது என்பதற்காக வேள்வி செய்வதற்குரிய பொருளை பெறுதல் வேண்டும் என்று தந்தையார் மகனிடம் கூறுங்க. அந்த காலத்துல இது ஒரு மரபா இருந்திருக்கு. என்ன அப்படின்னாக்க, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இருங்கடன் இருக்கு இல்லையா, ஆண்டுதோறும் செய்தற்கு உண்டான அந்த இருங்கடன் திதி என்று சொல்லலாம். பேச்சு வழக்கில் திவசம் என்று சொல்லுதல், வடமொழியில அதை ஸ்ரார்த்தம் என்று சொல்லுவார். இதை செய்தற்கு பொருள் வேண்டும். உண்மைதான். 3 நிலைகள்ல பொருள் வேண்டும். ஒன்று, அந்த நாளுக்கு உரியதாகிய உணவுகளை எல்லாம் தயாரிப்பதற்கு உரிய பொருளை வாங்க பணம் வேண்டும். ஒன்று. அதனை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்தணர்களுக்கு ஆடை போன்றனவற்றை கொடுக்க வேண்டும். அவைகளை வாங்க பொருள் வேண்டும். 3, அதனை நடத்தி கொடுக்கக்கூடியதற்கு உண்டான காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும். இந்த 3 நிலைகள்ல பொருள் தேவை. அதனால அப்போ முதல்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அன்றைய உணவிற்கு தேவையான மற்றைய காய், கனி, ஏனைய பிற பொருள்கள் எல்லாம் அங்க எளிமையா கிடைச்சிடும். அதே போல ஆடை வாங்க வேண்டும். அந்த வழக்கம் எப்படின்னாக்கா, அந்த காலங்கள்ல இப்பெல்லாம் அது மாறி போச்சு. பழைய காலங்கள்ல எனக்கு நினைவு இருந்து, இப்ப என்னுடைய தந்தையார், என்னுடைய பாட்டனர், என்னுடைய தாத்தா அவர் இருங்கடன் கொடுத்த காலத்துல நான் பள்ளி பிராயத்துல இருக்கேன். மறுநாள் தான் திதினா முதல் நாள் மதியமே அதனை நடத்தி கொடுப்பதற்கு உண்டான அந்தணர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். முதல் நாள் அவர்கள் இரவு ஏதும் விருந்தாக உண்ணக்கூடாது. மிக குறைவான அளவுல உணவு உண்ணுவார்கள். நமக்கு ஆங்கிலத்துல சொல்லணும்னா டிஃபன், பலகாரம், அவ்வளவுதான். அது பல ஆகாரம் இல்லை, குறைவாக உண்டு. மறுநாள் காலையில அவ்வாறு வந்தவர்களுக்கு இருவர் வருவார்கள். அவர்களுக்கு புது ஆடை கொடுக்க வேண்டும். அன்றைக்கு ஆடைன்னா கீழ் வேட்டி மேல் வேட்டி என்று சொல்லக்கூடிய கீழ் வேட்டியும் மேலே போடக்கூடிய உத்தரியமும் கொடுக்கணும். அதை அவர்கள் வாங்கி நனைத்து பிழிந்து காய வைப்பார்கள். அதன் பிறகு காய வைத்ததன் பிறகு கீழே அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய வீட்டில் உள்ள கர்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த திதி கொடுப்பவரிடம் இருந்து தாங்கள் குளிப்பதற்கு உரிய எண்ணெய், அதனோடு சிகைக்காய் இவைகளை பெறுவார்கள். பெற்று குளித்து பின் முன்பு உலர்த்தியதை எடுத்து கட்டி கொண்டு அமர்ந்து அதன் பிறகு எல்லாம் படிப்படியாக செய்து சூரியன் உச்சிக்கு பின் இறங்கு நேரத்தில், அதுக்கு என்ன சொல்லுவார்கள், மார்த்தியானம்னு பேர். அந்த இறங்கும் நேரத்துல இவர்கள் உணவு உண்ணணும்.
அவர்கள் உணவு உண்டு அதனுக்கு பிறகு சில சடங்குகள் இருக்கு. அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 2-2:30 மணி ஆயிடும். அதன் பிறகுதான் இல்லத்தில் இருக்கிறவர்கள் உணவு உண்ண முடியும். இந்த உணவு உண்டதற்கு பிறகு அன்றைய இரவு அந்த வைதிகர்கள் வீட்டிலேயே தான் இருப்பார்கள். இரவு அவர்களுக்கு முதல் நாள் கொடுத்தது போல பலகாரம் கொடுத்து மறுநாள் காலையில தான் அவர்கள் கிளம்பி செல்வார்கள். இது ஒரு மரபு. ஏனென்றால் வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்டதாகிய நியமங்களுடன் இருக்க வேண்டும்ன்றது ஒரு வழக்கமா இருந்தது. அதற்கு பொன்னும் பொருளும் தேவை. ஏனென்றால் வைதீக நெறியில இருக்கக்கூடிய சிவபாத ஹிருதயர் தன் மகனோடு சம்பந்தரோடு பல தலங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். அப்ப மீண்டும் தன்னுடைய ஊராகிய சீர்காழிக்கு சென்று தன் முன்னோருக்கு செய்தற்கு உண்டான இருங்கடனுக்கு உரியதாகிய வேள்வி போன்றன செய்ய வேண்டும் என்றால் பொருளும் தேவை, பணமும் தேவை. ஆகவே பொருள் பெற எதிர் நின்று புகன்றார். ஞான சம்பந்தருக்கு எதிராக சென்று நான் சீர்காழி செல்ல வேண்டும், வேள்வி செய்ய வேண்டும், அதற்கு பொருள் தேவை என்று சொன்னார். சொன்ன உடனே சம்பந்தர் என்ன செய்யறார் பாருங்க. தந்தையார் மொழி கேட்டலும் புகலியார் தலைவர் முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்தருள் முன்னி அந்தமில் பொருளாவன ஆவடு துறையுள் எந்தையார் அடித்தலங்கள் அன்றோ என எழுந்தார். எப்படியா? தந்தையார் மொழி கேட்டல், தனக்கு பொருள் தேவை, சீர்காழிப்பதிக்கு சென்று அங்கு வேள்வி செய்தற்கு உரியதாகிய பொருள் தேவை, அதை ஈட்ட வேண்டும் என்று சிவபாத ஹிருதயர் சம்பந்தரிடம் கேட்டவுடனே புகலியர் தலைவர், புகலியர் சீர்காழிக்கு உண்டான மற்றொரு பெயர், புகலியர் தலைவன் என்ன செய்தாரா? புகலியர் தலைவர் முந்தை நாளில் மொழிந்தமை, முன்னாளில் கூறியதை நினைவு கூர்ந்து இறைவனது திருவருளை எண்ணி நினைந்து அருள் முன்னி இறைவனது திருவருளை நினைத்து அந்தமில் பொருளாவன ஆவடு துறையுள் எந்தையார் அடித்தலங்கள், அந்தம்னா முடிவு, என்றென்றும் முடிவில்லாததாக உள்ளதும் என்றும் இன்பத்தை தரக்கூடியதுமாய் உள்ளது எதுன்னா அந்தமில் பொருளாய் உள்ளவை என்னால் வணங்கப்படக்கூடிய அல்லது நம்மால் வணங்கப்படக்கூடிய இறைவனினது திருவடிகள் அல்லவோ என்று மனத்துள் எண்ணி ஒரு பதிகம் பாடினார். என்ன? முதல் நாள பாடினார்ல, இருமைக்கும் இன்பம் அளிக்கும் யாகமும் யான் செய்ய வேண்டும் என்பதாக. இருமைன்னா இம்மை மறுமை. அந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கை. இது சரியா தவறானெல்லாம் கேட்க முடியாது. இன்றைக்கு இந்த கடவுள் கோட்பாடுகளை ஏற்காதவர்கள் இதை பெரிய விவாத பொருளாக மாற்றுகிறார்கள். ஒன்று மட்டும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இறை வழிபாடு என்பது அந்த வழிபாட்டினுக்கு உரிய அளவிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது, அதற்கு உரியன செய்வன எல்லாமே அவரவரினுடைய தனித்த ஈடுபாட்டை பொறுத்தது. இதை நீங்க பொதுமைப்படுத்த முடியாது, கூடாது. எனக்கு வேள்வி செய்ய வேண்டும், அதன் வாயிலாக நான் இறைவனை அடைதற்கு அல்லது என்னுடைய பிறவிதோறும் தொடர்ந்து வருவதற்கு உண்டான பாவங்கள் போகும்னு நான் நம்பினேன்னா அது என் நம்பிக்கை. அது எப்படி போகும்னு நீங்கள் கேட்டால் என்கிட்ட விடை கிடையாது. என் நம்பிக்கை. யார் ஒருவரது நம்பிக்கைக்கும் விடை கூற வேண்டாம், தேவையில்லை, அது முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட முறையிலான ஈடுபாடு. அதை நான் யாருக்கும் விளக்க வேண்டும்ன்ற தேவையும் இல்லை. அதை சரியா முறையா என்று விவாதிப்பதில் பொருளும் இல்லை. இதை புரிந்து கொள்வதே இல்லை. என்ன எங்கு சிக்கல் வரும்னா, நான் வழிபாடு செய்யக்கூடிய முறையிலே நீயும் வழிபாடு செய் என்று மற்றொருவரிடம் சென்று வற்புறுத்துகின்ற பொழுதுதான் இது சிக்கலாக மாறுமே ஒழிய, நான் எனக்கு உரிய அளவில் நான் இறைவனை வழிபட்டு கொள்ளுகிறேன், இது எனக்கு தெரிந்தது, எனக்கு
உரியதுன்னு நான் செய்வதை யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. இது வேடிக்கை என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நம்முடைய அடிப்படை சுதந்திரத்துல ஒன்று. யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் இந்த விழாவை கொண்டாடுகிற? அது என்னுடைய இஷ்டம். அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நான் கவனிக்க வேண்டிய செய்தி 3 தான். இந்த செய்தியை எது நமக்கு தருகிறதுனா, நம்மை ஆளுதற்கு உண்டான அரசியல் நிர்ணய சட்டம் தருகிறது. என்ன அந்த 3? அந்த விழாவினை நான் மேற்கொள்ளுவதாக இருந்தால் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நான் வாழக்கூடிய பகுதியில் உள்ள மக்களுக்கு அந்த விழாவினால் இடையூறு இருக்கக்கூடாது. 1. 2, அந்த விழாவினால் நான் வாழக்கூடிய பகுதியில் சுகாதாரக்கேடு வரக்கூடாது. 3, நான் கொண்டாடக்கூடிய அந்த வழிபாட்டு முறை அடுத்தவர்களினுடைய நம்பிக்கைகளை ஏளனம் செய்வதாகவோ குறை கூறுவதாகவோ அமையக்கூடாது. அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம், நமக்கெல்லாம் பெருமளவிலே கொண்டாடப்படக்கூடிய விழா எதுன்னா தீபாவளி திருநாள். அந்த திருநாள்ல மிக அதிக அளவுல இந்த வெடிகள் எல்லாம் வெடிக்கப்படுகின்றன. அது இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரமாக நீட்டிக்கப்பட்டால் வயதானவர்கள் எல்லாம் உறங்குவதற்கு இடையூறாக இருக்கிறது. அந்த புகை, ஒலி, சத்தம் போன்றவை. உடனே அரசு என்ன செய்கிறது? அப்படி என்றால் அதற்கு ஒரு காலத்தை வரையறை செய்வோம். இரவு 10 மணிக்கு மேல வெடிக்க கூடாது, காலையில் 6 மணிக்கு முன்னதாக வெடிக்க கூடாது. எதற்குன்னு கேட்டா, நம்மால் செய்யப்படக்கூடிய செயல் நாம வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களினுடைய ஆரோக்கியத்தினுக்கு அது ஒரு கேடாக, ஒரு சிக்கலாக அமையும் பொழுது மாற்றப்படுகிறது. இதுதான் அடிப்படை. இது நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் உரிய செய்தி, அரசியல் ரீதியாகவும் உரிய செய்தி. இதுல வேற எந்த விதத்திலும் யாரும் தலையிட முடியாது என்பதை காட்டிலும் கூடாது. இதான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட பாதுகாப்பு. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, லீகல் ப்ரொடெக்ஷன். இத பெரும்பாலானோர் இத மேடை போட்டு ஏளனம் செய்வதாக, அதெல்லாம் பயனே இல்லை. என்னுடைய நம்பிக்கை, நான் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நடன நிகழ்வுக்கு போயிட்டு ஆட்டோல வந்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஆட்டோவை ஓட்டி கொண்டிருந்த ஓட்டுநர் என்கிட்ட கேட்டார், நீங்க இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில இருந்து தானே வருகிறீர்கள்? ஆமாம்னு. அடுத்த கேள்வி கேட்டார், அடுத்த தலைமுறைக்கு இந்த இசை நடனம் எல்லாம் எந்த அளவிலே பேசப்படும்? நான் தெளிவா சொன்னேன், ரொம்ப அதிகமா பேசப்படும். ஏனென்றால் இன்றைய இசை நடன உலகத்தை பார்த்தீர்கள் என்றாலே தெரியும், மிகுதியான இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு புதிதான அவற்றை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் பெருகுகிறது. பலவாறான நிலைகள்ல அவர்கள் தங்கள் ஈடுபாட்டை காட்டுகிறார்கள். இது எப்படி சாத்தியம் என, அதுதான் ஒரு நிலத்தின் பண்பு. இதை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வகுப்புல இருக்கக்கூடிய பல நடன ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் நடனம் கற்றுக்கொண்ட பொழுது உங்கள் உடன் சேர்ந்து நடனம் கற்றவர்கள் இந்த சென்னை நகரத்துல எத்துணை நடன கலைஞர்கள் இருந்தார்கள்னு தெரியும். இப்போ எத்துணை நடன பள்ளிகள் தோன்றி இருக்கின்றன, எத்துணை நடன கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள்னு தெரியும். இது வளர்ந்து கொண்டே போகிறது. இதுதான் ஏனென்றால் இந்த மண்ணின் மனம் இது. நான் இதை ஏற்றுக்கொள்ளுதலும் இதன் வழி நடத்தலும் என்பது யார் ஒருவராலும் தடுக்க முடியாது, மன்னிக்கணும், தடுக்க கூடாது. இது நமக்கு பலவாறான பாதுகாப்பினை தரக்கூடியது. அதுதான் அப்ப ஏன் இந்த ஒன்றை சொல்லுகிறார்னா, இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தருவன அந்த காலத்துல வேள்வியை கொண்டு அவர்கள் செய்தார்கள். இம்மையில நன்றாக வாழ வேண்டும், இம்மையிலே நலத்தோடு இருக்க வேண்டும், நலத்தினுக்காக வேள்வி செய்கிற வழக்கம் உண்டு. அதன் பிறகு மறுமைக்கு இறந்ததன் பின் அடுத்த பிறவி என்ற ஒன்று இருப்பதாக நம்பியவர்களுக்கு அடுத்த பிறவி நோயற்ற வாழ்வும் எல்லா விதத்திலும்
குறைவு இல்லாத செல்வமும் கொண்டு வாழ வேண்டும். இல்லை என்றால் இறைவனது திருவடியிலே சென்று பொருந்தி இருக்க வேண்டும் என்ற நோக்கங்கள்ல வேள்விகள் செய்தார். ஆனா ஞானசம்பந்தர் நினைக்கிறார், இல்லை, எல்லாவற்றினுக்கும் இறைவன் திருவடி ஒன்றே போதுமே, எதற்காக இந்த வேள்விகள்? இதுதான் ஒரு அந்தணர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு புரட்சி சிந்தனை. ஆனா அந்த பாட்டை நினைக்கிறார், ஆவடுதுறையில் எந்தையார் அடித்தலங்கள் அன்றோ என எழுந்து. என்ன சொன்னார்? இருமைக்கும் இன்பம் அளிக்கும் யாகமும் யான் செய்ய வேண்டும் என்பதாக. அது மனசுல தோன்றின குறிப்பு அல்லவா? என்ன செய்யலாம்? சென்று தேவர்த்தம் பிரான் மகிழ் கோயில் முன்பு எய்தி நின்று போற்றுவார் நீள் நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லாதது ஒன்று அறியேன் என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்த. இறைவன் கிட்ட அப்பா பணம் வேணும்னு கேட்கிறார். அந்த பணத்தை ஈட்டுவதற்காக நான் செல்ல வேண்டும்ன்றார். ஆனாலும் இருமைக்கும் மறுமைக்கும் என்றும் நன்மை தருபவன் இறைவன் தானே, அவன்கிட்டயே போய் கேட்டுடுவோம். என்ன பண்ணாரா? சென்று தேவர்த்தம் பிரான் மகிழ் கோயில் முன்பு எய்தி, அந்த தலத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய இறைவன் முன்பு சென்று திரு முன்பு நின்று, அந்த கருவறையின் முன்பாக நின்று போற்றுவார். அந்த இறைவனை போற்றினார், பாடினார், பரவினார். என்ன சொல்லி பாடினாரா? நீள்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன். நீள்நிதினா பெரிய செல்வம். என் தந்தையார் வேள்வி செய்தற்காக பெரியதாகிய செல்வத்தை என்னிடம் வேண்டுகிறார். அதை கொடுப்பதற்கு எங்கிட்ட செல்வம் இல்லைன்னர். ஈவது ஒன்றும் மற்றிலேன், ஒன்று கூட கொடுக்க முடியாது. அவர் பெரிய அளவுல செல்வம் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல செல்வம் இல்லை. அதை விட குறைவாக, மிக குறைந்த அளவில் கூட கொடுப்பதற்கு என்னிடம் செல்வம் இல்லை. உன்னடி அல்லது ஒன்று அறியேன். இதுவரைக்கும் நான் உனது திருவடி ஒன்றை மட்டுமே நம்பியிருந்தேன். அல்லது ஒன்று அறியேன், வேற எதுவுமே எனக்கு சிந்தனை கிடையாது. ஆகவே என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார் என்று இறைவனினுடைய பேரருளை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு அழகான பதிகத்தை பாடினார். நீங்க உண்மையிலேயே நல்ல துறவு நெறியில நிற்கக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒன்று தெரியும். அவர்கள் எதன் மீதும் பற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர்களுக்கு உரியதாகிய பொருள் தாமாக வந்து சேரும். இது எந்த விதத்தில் அவர்கள் யாரிடமும் சென்று கேட்பதும் இல்லை. துறவுன்ற நோக்கு என்னன்னா, யாரிடமும் எதையும் நாம கேட்டு பெறக்கூடாது. அதுவாக வருகின்றது என்றால் நம் தேவைக்கு உரியன எடுத்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதனை எடுத்து சுமந்து சேர்த்து வைக்கக்கூடாது. இதுதான் துறவினுடைய அடிப்படை இலக்கணம் வரும். அந்த காலத்துல அந்த மரபு இருந்தது. வள்ளுவர் பேசுவார் அல்லவா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்றான் தோணும். இயல்புடைய மூவராகிய பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தி, சந்நியாசி, இந்த மூவரும் அவர்கள் நல்ல வழியிலே நிற்க வேண்டும் என்றால் இல்வாழ்க்கையில ஈடுபடுபவன் தான் அவர்களுக்கு உதவ வேண்டும். அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்ததுங்க. அந்த வழக்கம் இப்பொழுது இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. நான் பலமுறை சொல்லி இருக்கேன். உணவை நாம் என்று இந்த சமூகத்தில் விற்க வந்தோமோ அன்று இந்த சமூகத்தில் பஞ்சம் ஏற்பட தொடங்கி. உணவு என்பது ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டியதே ஒழிய விற்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அந்த மரபை நாம இழந்தோம். உண்மையிலேயே அது எனக்கு பெரிய வருத்தம். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. நான் மந்தவழியில குடியிருந்த காலத்துல, அதுவும் ஒரு பல்மாடி குடியிருப்பு. என்னுடைய பிரிவு சி, பிரிவு ஏபிசியில் சியில, அந்த முதல் இல்லத்துல வார்ட் போர்டினுடைய ஒரு சீஃப் இருந்தார். ரமணின்னு பேர் இருக்காரு.
வெங்கடரமணின்னு பேர். அவருக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய பழக்கம் எல்லாம் உண்டு. அவர் ஒரு முறை கபாலி கோவிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருந்த பொழுது 2 வெளிநாட்டவர்கள் அவர்கிட்ட ஏதோ அந்த கோவிலை பற்றி கேட்டிருக்கிறார். இவருக்கு வழிபாடு செய்ய தெரியுமே ஒழிய அந்த கோவிலின் கண் உள்ள வரலாறு தெரியாது, அது பற்றின ஆன்மீக செயல்கள் அதிகமா தெரியாது. அவர் ஒரு பொறியாளர். உடனே அவர் என்ன செய்திருக்கிறார், நான் அவரோடு நண்பன், அவருடைய அவர் C1 நான் C5ல இருக்கேன். உடனே நீங்கள் முடிந்தால் நாளை காலை என் முகவரிக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உரியன விளக்கத்தை தருவதற்கு என் நண்பர் இருக்கார், வர முடியுமா? அவர்களும் வரேன்னு சொல்லிட்டார். எத்தனை மணிக்குன்னு நான் இவற்றை கேட்டேன். என்னிடம் வந்து சொன்னார், ஒரு 10 மணிக்கு வருவதாக சொன்னேன். உடனே நான் என்ன செய்தேன், 10 மணிக்கு வந்து நம்மோடு பேசி இருந்து பின் சென்று அவர்கள் உணவு எங்கு உட்கொள்ள போக வேண்டிய இடம் இருக்கும்னு தெரியாது, அவர்களுக்கு அன்றைக்கு உணவை தயார் பண்ணி ஆயிடுச்சு. வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த சைவம் பற்றின விளக்கங்களை எல்லாம் கேட்டு பெற்றார்கள். ரொம்ப நிறைவு. அடுத்த கேள்வி, நாங்கள் கிளம்பட்டுமான்னு. நான் உடனே சொன்னேன், இனி எங்கு சென்று உண்ண போகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், வழியில் எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டும். நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த விதமான மனத்தடை இல்லை என்றால், என் வீட்டில் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு குழப்பம் இல்லை என்றால் என்னோடு சேர்ந்து நீங்கள் உணவு உண்ணலாம். நீங்கள் வருவதாக நண்பர் சொன்னதினால உங்களுக்குமாக சேர்த்து உணவு செய்திருக்கிறேன். உடனே அவர்கள் சொன்ன அடுத்த விளக்கம் என்ன தெரியுமா, இங்கு எனக்கு உணவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. வெளிப்படையா பேசினார். நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு உணவை அளிப்பீர்கள், உணவை உண்டு விட்டு செல்லுங்கள்னு சொல்லுவீர்கள், நாங்க எதிர்பார்த்தோம். நான் உடனே கேட்டேன், எப்படி எதிர்பார்த்தீர்கள்? இல்ல, நாங்கள் கடந்த 20 நாளாக தமிழகத்துல பல தலங்களுக்கெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். எந்த தலங்களுக்கு சென்றோமோ அந்த தலங்களில் எல்லாம் நாங்கள் கேட்ட கேள்வி மற்றவற்றை எல்லாம் பார்த்து அங்கு இருந்தவர்கள் தாமாக விரும்பி எங்களை தங்கள் இல்லத்தினுக்கு அழைத்து சென்று உணவு அளித்து அதன் பிறகு எங்களுக்கு உரியதாகிய அடுத்த இடம் எங்கு செல்லணுமோ அதற்கு உண்டான ஏற்பாடினை செய்து சில இடங்கள்ல நாங்கள் உடுத்தி கொள்ளுவதற்கு உரியதாகிய வேட்டி புடவை முதற்கொண்டு கொடுத்தார்கள் சொன்னார். இதுதான் இந்த மண்ணினுடைய தொடக்க கால பாரம்பரியம். இங்கு சென்றால் நமக்கு எந்த கவலையும் இருக்காது. உண்ணுதற்கு உணவும், தங்குதற்கு இடமும், உடுப்பதற்கு உடையும். இது நான் நம்முடைய வழக்கங்கள்ல இருந்து சொல்லல, ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன். இலக்கியங்கள் இதை பேசின. அதுதான் படிப்பு. சிவக சிந்தாமணியில திருத்தக்க தேவர் சொல்ற, ஏமாங்கத நாட்டுல அவரவர் இல்லங்களிலே சமைத்ததன் பிறகு வெளியே வந்து ஆண்மகன் சொல்லுவானா, எங்கள் இல்லத்தில் இன்று இவை சமைக்கப்பட்டிருக்கின்றன, யாரேனும் இவைகளை உட்கொள்ளுவதற்கு ஆர்வம் இருந்தால் வாருங்கள் அப்படின்னு அழைத்து உணவளிப்பார்கள். இன்னும் சில வீடுகள்ல எங்கள் இல்லங்கள்ல இன்னென்ன துணிகள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட ஆடைகள் இருக்கின்றன, யாருக்கு எல்லாம் ஆடை வேண்டுமோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். நாமே பார்த்திருக்கிறோம். இந்நாள் வரை பார்த்து வந்த பெரிய புராணத்துல ஒரு குறிப்பிட்ட அடியவர் அனுதினமும் அடியவர்களுக்கு ஆடை தந்து வழிபாட்டை செய்திருக்கிறார். மற்றொருவர் அந்த அடியவர்கள் கையிலே உணவினை பெற்று உண்ணுவதற்கு கலன் செய்து கொடுத்திருக்கிறார் வாழ்நாள் முழுவதும். சிறு குறிப்பு தொண்டரும் தன்னுடைய தொழிலாகிய துணி வெளுத்தல் என்பதை அடியவர்களுக்கு இலவசமாக வெளுத்து தந்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய புராணத்துல பார்த்த செய்திகள். அப்ப இந்த அடிப்படையில நம்மால் இயன்றதை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தோ
அதனை அங்கீகரித்தோ வாழ தலைப்பட்டோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். சமூகத்துல வறுமை இருக்கும், இருக்காது. நாம எங்கு விலகினோம்? இந்த ஒட்டுறவை, இந்த கட்டமைப்பை அன்று உருவாக்கியது சமயங்கள். உண்மை, சமயங்கள் உருவாக்கின. அதுதான் அதனுடைய நோக்கமா இருந்தது. மக்களை ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பினுள் உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமா. அந்த நோக்கம் தவறுதலாக பின்னாளில் கையாளப்பட்டதுன்றது வருத்தமே ஒழிய தொடக்க காலத்துல உருவான நோக்கம் சரியானது ஒன்றும் வேண்டாம். என் மகள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு தெரியும். இப்போ அண்மையில நடந்து முடிந்தது அல்லவா நான் தீபாவளி, அதற்கு முன்பு நவராத்திரி. அங்கு குடியேறின இந்த மண்ணை சார்ந்த, தமிழக மண்ணை சார்ந்த பலர் இந்த நவராத்திரிக்கு உண்டான நாட்கள்ல இந்த கன்னி பெண்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டை செய்தற்காக தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய இல்லங்களில் உண்டான பெண் குழந்தைகளை எல்லாம் அழைத்து வர சொல்லி பூஜை செய்து அந்த பெண் குழந்தைகளுக்கு உரியதாகிய பொருள்களை கொடுத்து, வளையல் போன்றவற்றை கொடுத்து, அது என்னுடைய பெயர்த்தி அந்த மாதிரி சில இடங்களுக்கு போய் அந்த மனையில உட்கார்ந்து வளையல் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்து, எங்க அழகுன்னு பாருங்க. பன்மையில வந்துட்டு போனார்கள். என் பேத்தி சொல்லுகிறாள், கடைக்கு போய் அவளுக்கு வேணுங்கிறத நான் வாங்கி கொண்டிருந்த பொழுது உடனாக சொன்னாள், தாத்தா நான் அங்க என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது நான் வாங்கி செல்ல வேண்டும், எனக்கு வாங்கி தருகிறாயான். சொல்லும் போது எனக்கு நெகிழ்ச்சி. உண்மை. இந்த கொடுத்தல் என்கின்ற உணர்வு எங்கிருந்து தொடங்குகிறதுனா சமூகத்துல இந்த மதம் சார்ந்த நிலைகள்ல இருந்து உருவாச்சு. பின்னாடி மதங்கள்லாம் வேண்டாம், இது ஒரு அரசியல் அமைப்பு, சமூக அமைப்பெல்லாம் பிற்காலம். தொடக்கத்துல ஒன்றை ஒட்டுதற்கு, இந்த பைண்டிங்ன்றதற்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். ஒண்ணும் வேண்டாம் சார், நாமெல்லாம் பள்ளி காலத்துல பிழிந்து போன தாள்களை ஒட்டணும்னா என்ன ட்ரை பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க. சோற்று பருக்கையை தடவி ஒட்டியிருக்கோமா இல்லையா? அன்றைக்கு அது ஒட்டுதற்கு உண்டான நமக்கு கிடைச்ச பொருள், அவ்வளவுதான். பின்னாடி கருப்பு கலர்ல கோந்து வந்தது, அதற்கு அப்புறம் வெண்மை நிறத்துல அவோமிக்கால இருந்து, எட்டிக்காயில இருந்து கோந்து எடுத்தார்கள். இப்ப ப்ளூ ஸ்டிக் வந்துட்டது, அதெல்லாம் வேற விஷயம். தொடக்க ஏதோ ஒரு காரணம் தேவை எல்லோரையும் ஒன்று சேர்ப்பதற்கு. சமயம் என்பது ஒரு எளிதான காரணம், ஞாபகம் வச்சு, ரொம்ப எளிதான காரணம். அப்ப எல்லோரும் ஒன்று சேர்க்க முடியும், ஒத்த சிந்தனை, ஒருவருக்கு ஒருவர் உதவுதல், இதுதான் மரபு. நீங்க வெளிநாட்டுல போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கு உண்டான சடங்கியல் சார்ந்த செயல்களை செய்தற்கு வழக்கமான தங்களினுடைய துறை சார்ந்த பணிகள் செய்வதோடு இதையும் சேர்ந்து செய்வதற்கு முன் வருகிறார்கள். காரணம், நாம் நம்முடைய மதங்களில், நாம் நம்முடைய வழிபடு முறைகளில் சில சடங்குகளை உருவாக்கி விட்டோம், அதனை செய்வதற்கு ஆள் இல்லை என்று வருந்த வேண்டாம், நாங்கள் வருகிறோம். பல கோவில்கள்ல அவர்கள் காலையில மிகப்பெரிய அலுவலகங்கள் எல்லாம் பொறுப்புல இருக்கிறார்கள். மாலை ஆன உடனே வீட்டிற்கு வந்து குளித்து அந்த கோவில் வழிபாட்டிற்கு உண்டான அளவில் உடைகளை செப்பம் செய்து கொண்டு கோவில்ல உட்கார்ந்து வரக்கூடியவர்களுக்கு அர்ச்சனை போன்றவற்றை செய்து தருகிறார்கள். அவன் காலையில ஒரு நிர்வாகத்தினுடைய அதிகாரியா இருக்கான், மாலையில வழிபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய அந்த அர்ச்சகர் வேலையும் பார்க்கிறார். சமயம் இது போன்றதாகிய நிலையைத்தான் எதிர்பார்த்து இந்த கட்டமைப்பை உருவாக்கியது. நாளடைவில் இந்த அரசியலானது உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும், ஒரு சமூகம் என்பது கட்டமைப்பினுள் இருக்கின்ற வரைக்கும் தான் எல்லாருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம வரலாறுகளை படிக்கிறோம். ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்த
இந்திய மண்ணுல எங்காகிலும் உணவு விடுதிகள் இருந்தனவே ஒழிய உணவினை விற்கக்கூடிய கடைகள் இல்லை. எவ்வளவு ஒரு நேரியதான பழக்கம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு உயர்ந்த சிந்தனைக்குரியது. அத்துணை மக்களும் தங்கள் தேவைக்கு யாரிடமும் போய் உணவு வேண்டும்னு கேட்கிறார். அதை யாரும் தவறுதலாக எண்ணியதும் கிடையாது. இது அவ்வாறு கேட்கக்கூடியவர்களை கேட்கக்கூடிய நிலையில் நாம் வைத்து விட்டோமேன்னு வருந்தினார்களே ஒழிய அவர்களுக்கு உரிய உணவை ஒன்றுமண்ண. சிலப்பதிகாரத்தை எடுத்து பாருங்க, படிச்சிருக்கோம். கோவலனும் கண்ணகியையும் இடையர் குலத்துல கொண்டு போய் அடைக்கலம் கொடுத்த உடனே கண்ணகி என்ன கேட்கிறா? என்னுடைய கணவனுக்கு உரியதாகிய உணவை தயாரிப்பதற்கு எனக்கு கலன்களும் காய்களும் ஏனைய பிற பொருளும் வேணும்னு கேட்க என்னென்ன கொடுத்து உதவினார்கள்னு பட்டியல் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் இடைக்குல மக்கள். அவர்கள் உண்ணக்கூடிய உணவு முறை கோவலனை போன்ற வாணிக குலத்துல பிறந்தவனுக்கு ஒவ்வாததா இருக்கும். ஆகவே கண்ணகி கேட்ட கலன்கள் ஏனைய பிற காய்கனி ஒரு பட்டியலே கொடுக்கிறார் இளங்கோவடிகள். கோள்வரி பசுங்காய் கொடுங்காய் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு இதெல்லாம் இதனோடு கலன்கள் கொடுத்து உண்ணுதற்குண்டான இலை எல்லாம் செய்திருக்கிறார். வெற்றிலை வரைக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப அன்றைய சமூகம் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு உரியனவற்றை கொடுத்து உதவ வேண்டும். குறிப்பிட்ட அளவுல உணவு. நாம் இதற்கு முன்பு நாவுக்கரசர் புராணம், அதற்கு முன்பு நம்முடைய திங்களூர்ல இருந்து அப்பூதி அடிகளார் புராணத்தை படிச்சோம். தங்களினுடைய செல்வத்தை கொண்டு நாவுக்கரசர் பெயர்ல பலவேறு விதமான அறச்செயல்கள், நூலகம், நீர்ப்பந்தல், உணவு சாலையை செய்யணும். நம்முடைய நாட்டுல வறுமை மிஞ்சியதற்கு காரணமே எதனை விற்க கூடாதோ அதை விற்க முன்வந்தோம். நம்முடைய அறநூல்கள் எடுத்து பாருங்கள், வேடிக்கையா இருக்கும். 32 விதமான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதல் தானம் நீர் தருதலும் உணவு தருதலும், அதன் பிறகு ஆடை தருதலும், அதன் பிறகு மருந்து தருதல், ஔஷத தானம். ஏன் இவைகள் சொல்லப்பட்டன என்று கேட்டால், ஒரு சமூகம் என்பது மனிதர்களினால் தீர்மானிக்கப்படக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மற்ற ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளில் அருகிருந்து உதவ வேண்டும். இந்த கட்டமைப்பு ஆங்கிலேயர்களால் நமக்கு பல தொழில்நுட்பங்கள் வந்தன. அது வராமல் இருந்திருந்தால் நாம் நம்முடைய சூழலுக்கேற்ற தொழில்நுட்பங்களை பெற்றிருப்பேன். அந்த காலத்தில் அப்படித்தான் பெற்றிருந்தோம். எந்த ஆங்கிலேயன் உதவினான் கரிகாலனுக்கு கல்லணை கட்ட? நாம தானே கட்டினோம், நம்ம முன்னோர்கள் தானே கட்டினார்கள். இல்ல எந்த வெளிநாட்டு அறிஞர்கள் அல்லது கட்டட கலை வல்லுநர்கள் வந்தார்கள் ராஜராஜனும் ராஜேந்திரனும் கோவில் கட்ட? எல்லாம் நம்மவர்களினுடைய திட்டம். ஆனால் நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும். அதுல நான் குறையே சொல்ல முடியாது. அவர்கள் வந்ததினால்தான் நமக்கு எல்லாம் கிடைத்தது. மன்னிக்கணும், அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர்களினால் வந்தது பல கேடுகள். தலையாய கேடு உணவினை விற்கக்கூடிய ஒரு சூழல். இது ஒரு நீங்க ஒன்றும் வேண்டாம். அதனால என்ன ஆயிற்றுன்னு பாருங்களேன். மனிதனை மனிதன் அங்கீகரிக்கக்கூடிய நிலை இல்லாது போயிற்று. அண்மையில தீபா மேடத்திற்கு தெரியும், அவர்களுடைய மகளினுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவினுக்கு அங்க கேளம்பாக்கத்துல இந்த TCS எதிராக இருக்கக்கூடிய ஒரு கணித மையத்திற்கு சென்றிருந்தோம். சென்னை மேத்ஸ் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது நான் ஒரு வேடிக்கையாக அந்த புறப்பட்ட இடத்திலிருந்து அந்த மெயின் ரோடுன்னு சொல்றோம் இல்லையா, பிரதான சாலை, அதுல திரும்பின உடனே என்னுடைய இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய
கடைகள்ல உணவு விற்கக்கூடிய கடைகள் எத்துணைன்னு எண்ணிக்கொண்டு வரணும்னு ஒரு வேடிக்கை. எண்ணிக்கொண்டே வந்தேன். சற்றேறக்குறைய 121 கடைகள் மத்திய கைலாஷ் கிட்ட வர்ற வரைக்கும். நான் அந்த பக்கம் பார்க்கல, அந்த பக்கம் கடைகள் இருந்ததால இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சிந்தித்துக் கொண்டு வந்தேன். 121 கடைகள். அத்துணை கடைகளிலும் வியாபாரம் நடக்கிறது. அவ்வளவு பேரும் உணவை விற்கிறார்கள். இவர்கள் விற்கக்கூடிய அளவினுக்கு அதை வாங்கி பயன் பெறக்கூடிய மக்கள் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து! நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு இல்லை. என்று ஒன்றை வாணிகமயமாக்குகிறோமோ அதனோடு பல்வேறு விதமான தவறுகள் சேரும். வாணிகத்தினுடைய அடிப்படை என்ன? ஈட்டுதல், லாபம் காணுதல். ஆகவே அவர்கள் விற்கக்கூடிய உணவுல என்ன செய்வார்கள்? பல்வேறு விதமான பொருட்களை கலந்து குறைவான உணவை கொடுத்து அதன் மூலமாக நிறைவான பணத்தை பெற என்ன வழியோ அத்தனையும் செய்வான். ஆனா ஆதி காலத்துல உணவு விற்காது ஒருவர் வீட்டில இருந்து நாம் உணவை பெறுகிறோம்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எப்படி உண்ணுகிறார்களோ, எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அதனை போன்ற உணவு தானே நமக்கு கிடைக்கும். நமக்கு என்று தனியான உணவு ஒன்றும் கிடையாது. இது எவ்வளவு பெரிய சமூக நலன்னு பாருங்க. இன்றைக்கு நமக்கு தெரியும் இது போன்றதாகிய உணவு சாலைகள் பொருளினை கொண்டு விற்பதற்கு வந்ததினால் பலவிதமான நோய்கள் பெருகுது. அதை யாரும் பொருட்படுத்தல. நீங்க நம்ம நாட்டுல பாருங்க எந்த அளவினுக்கு இந்த உணவு விடுதிகள் பெருகி இருக்கின்றனவோ அதற்கு இணையான மருத்துவமனைகளும் அதனை சார்ந்த பல்வேறு விதமான நோய்களும் பெருகிய வண்ணம் இருக்கின்றன. இதெல்லாம் சமூகத்துல நம்ம பார்க்க வேண்டிய அடிப்படையான சிந்தனை. யாரும் யோசிக்கிறதாவே தெரியும். ஒன்றும் இல்லை. நம்மால் இயன்ற வரைக்கும் ஒருவருக்கு நம்மிடம் உண்டான உணவை ஒரு நேரம் கொடுப்பதினால நமக்கு வறுமை வராது, வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிட்டாரு. ஒரு வேடிக்கை உண்டு, அண்மையில அதை படிச்சதுனால சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன செய்தாரோ தெரியாது, தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு வயிறார உணவளிப்பார், சந்தேகமே கிடையாது. அவருடைய அலுவலகத்துல 3 பணியாற்றினார்கள். 3 காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு நேரத்துல உணவு எல்லாம் வெளியிலிருந்து வந்துடும். ஒரு முறை அலுவலகத்திற்கு வந்த அவர் இரவு கொஞ்ச நேரம் கழித்து அலுவலகத்திலிருந்து போலான்னு அமர்ந்து அலுவலக பணி பார்த்திருந்த பொழுது அங்கு ஒரு 3வது நபராக இருந்த பணியாள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில சமைத்து கொண்டிருந்தார். உடனே இவர் கேட்டார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இரவு உணவை சமைத்து கொண்டிருக்கிறார். ஏன் அவருக்கு இரவு வெளியிலிருந்து உணவு வருவதில்லை? இவர்கள் ஏதோ கணக்கு சொன்னார்கள். உடனே அவருக்கு கடுமையான கோபம் வந்தது. ஒருவேளை உணவு அவருக்கு நான் கொடுப்பதினால் எனக்கு வறுமை எல்லாம் வந்துடாது, வந்தால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவருக்கும் இரவு நேரத்துல உணவு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், அவர் சமைத்தெல்லாம் உண்ண வேண்டும். அவராக விரும்பி அதுதான் ஆரோக்கியம்னு வேற செய்தி. என்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உருவாக்காதீர்கள். ஏன் இதை சொல்லுகிறார்? அன்றைக்கு நம்முடைய காலம் வரைக்கும் அந்த சிந்தனை இருந்திருக்கு. உணவு அளிக்க வேண்டும், சேர்ந்து உண்ண வேண்டும், அந்த பழக்கத்தையே இழந்திருக்கிறோமே. யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் வீடுகள்ல, தவறா எடுத்துக்காதீங்க நான் சொல்லக்கூடிய கருத்தை, எத்தனை பேருடைய இல்லங்கள்ல உள்ள நபர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் பழக்கத்தை நாம் ஒரு காலத்தில் கொண்டிருந்தோம். மெல்ல மெல்ல அவைகளை இழந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம். என்னுடைய தந்தையார் இருந்த காலம் வரைக்கும், அவரோடு நாங்கள் இருந்த வரைக்கும் எல்லாம் ஒன்றாக அமர்ந்துதான் ஒண்ணு. அத மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.
அதாவது யாரேனும் உண்டு விட்டு கொஞ்சம் முன்னாக செல்ல வேண்டும்னா சரி, அவருக்கு ஒருத்தர நாமளும் இன்னைக்கு சேர்ந்து ஒன்னாக அமர்ந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டுள்ளார். காரணம் என்னன்னா அது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு நாகரீகம். அதை நம்ம மேற்கொள்ளணும். அதை நாம செய்ய தவறியதினால்தான் எல்லா இடமும் ஒரு நாட்டினுடைய வறுமையோ ஒரு நாட்டினுடைய பொருளின்மையோ இதனாலதான் உருவாகிறது. நமக்கு அதெல்லாம் சிந்திப்பதற்கு உண்டான நேரங்களே கொடுக்கப்படலை. இது மாதிரி இலக்கியங்கள் படிக்கும் போதுதான் இவையெல்லாம் கொஞ்சம் மீள்பார்வை செய்ய வேண்டும் என்ற தேவை ஏற்படுகிறது. ஆகவே அந்த இறைவன் முன்னாடி பாடி தன்னுடைய தந்தையார் பொருள் கேட்கிறார், அதற்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பதற்கு என்னிடம் பொருள் இல்லை, உனது மேலான திருவடியை வணங்குதலையே நான் என் வாழ்நாளில் பணியாக கொண்டிருக்கிறேன், நான் பொருளை ஈட்டுதற்கு ஏதொரு முயற்சியும் செய்யவில்லையேன்னு வருந்தி பாடினாராம். எடுத்த வன் தமிழ் பதிகம் நாலடியின் மேல் இருசீர் தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இன்னிசையினால் துதிப்பார், மடுத்த காதலில் வள்ளலார் அடியினை வழுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். இங்க ஒரு புதுவிதமான பாவகையை உருவாக்குகிறார். சொல்றோம் இல்லையா, ஈரடி மேல் நாலடி வைப்பு, அதுதான் இந்த இடத்துல. எடுத்த வன் தமிழ் பதிக நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த. என்ன செய்கிறார்? வளம் கொண்ட தமிழ் பதிகத்தை 4 அடியின் மேலும் 2 அடிகள் தொடுத்த. இதுக்கு பேர் மேல் வைப்புன்னு பேரு. வழக்கமாக 4 அடி பாடல்கள் பாடுறதுதான் மரபு. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பழைய காலத்துல செய்யுள்னு சொன்னா அடிதோறும் 4 சீர் 4 அடியா இருக்கும். இதுக்கு பேருதான் பாட்டு. அதனாலதான் தொடக்க காலத்துல திருக்குறளை ஏத்துக்கல தமிழ்ச்சங்கம். ஏன்னா 1.25 அடி முதல் அடியில 4 சீர், 2வது அடியில 3 சீர், 3வது சீரும் குறைவான சீர். இது எப்படி நான் பாட்டுன்னு எடுத்துக்கிறதுன்னு மறுத்தார்கள். அதனால அன்றைய காலத்துல 4 அடி, இந்த 4 அடிக்கு மேலாக 2 அடி. ஆகவே அந்த 4 அடி மேல் ஈரடி வைப்புன்னு பேர் இருக்கு. ஆகவே 4 அடியின் மேல் இருசீர் தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இன்னிசையினால் அப்படிப்பட்ட பாடலை புதுமையாக படைத்து இனிய இசை பதிகத்தால் வணங்கினார், துதிப்பார். இப்படி ஒரு புதிய யாப்பினை உருவாக்கி இனிய இசையோடு பாடி இறைவனை வணங்க, மடுத்த காதலில் வள்ளலார் மிகுதியான அன்பை கொண்ட காதலால் வள்ளலாரான இறைவன் திருவடிகளை போற்றி பொருந்திய சிந்தையால் அன்பு மிக்கு கைகூப்பி தொழுதர். அந்த பாட்டுல தன்னுடைய தேவைகளை குறிப்பால் சொல்லி அன்போடு இறைவனை வணங்கி 4 அடி மேல் ஈரடி வைப்ப பாடினார். 4 இது குறிப்பு விளக்கம் கொடுக்கிறார்கள். 4 அடி மேலும் 2 அடிகள் வைக்க பெற்றிருத்தலின் 4 அடி மேல் வைப்பு என யாப்பிலே இது சொல்லப்படும். இடரினும் தளரினும் என தொடங்கும் காந்தார பஞ்சம பண்ணில் அமைந்ததாகும் சொல்லிட்டு அந்த பாட்டுல அழகா கேட்டார் ஒரு கேள்வி. இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, என்னால கொடுக்கறதுக்கு முடியலையே, என்கிட்ட ஒண்ணும் இல்லையேன்னு வருத்த துணி வெளிப்படக்கூடிய அளவில் அந்த பாட்டுல குறிப்பாக பாடினார். இடரினும் தளரினும்னு சொல்லக்கூடிய பதிகம் இது காந்தார பஞ்சமத்தில் அமைந்தது. இன்னமும் என்ன நம்பிக்கைனா, யாருக்கேனும் பொருள் தேவை என்ற ஒரு சூழல் வந்தால் இந்த பதிகத்தை பாடினால் அவர்களினுடைய பொருளாதாரம் மேம்படும் என்ற நம்பிக்கை சைவர்களிடையே மிகுதியாக உண்டு. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால் இவைகள் எல்லாம் ஒரு நம்பிக்கையை தர. ஞாபகம். இப்படி பாடினதுனால உடனே நமக்கு பொன்னும் பொருளும் தருமா, பொன்னும் தருவானை புகழும் போகமும் தருவானைன்னு முடியுமான்னு கேட்டா இல்லை. இதனுடைய நோக்கம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் மனது தளரக்கூடாது.
மனித வாழ்க்கையில இடர்பாடுகள் தவிர்க்க முடியாது. என்று பிறந்தோமோ அன்று தொட்டு நம்மோடு இடர்பாடுகள் உறவாடும். இந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கு உடனுக்குடனாக வழி பெற வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. அந்த இடர்பாடுகளை எதிர்நோக்கி அது குறித்து செயல்படுவதற்கு ஒரு மனத்திட்பம், மன உறுதி, குழப்பம் இல்லாத சிந்தனை இது வேணும். அதற்குத்தான் இந்த பாடல். இந்த பாடலை பாடின உடனே அப்படியே பொன்னாக கொட்டும்லாம் நம்ப கூடாது. கொட்டலாம், ஆனால் அதுதான் இலக்குன்றது இல்லை. இப்படி சார் மன தைரியம் தான் சார் எல்லாத்திற்கும் காரணம். உங்களது உள்ளம் எத்தகைய உந்துதலோட இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, தவிர்க்க முடியாது. ஆகவே உங்கள் உள்ளம் தான் உங்களை நிர்வகிக்கக்கூடிய மேலாண்மைக்கு உரிய ஒன்று. அதை ஒழுங்கா வச்சுக்கணும். அதுல ஒரு தளர்ச்சியோ அதுல ஒரு குழப்பமோ இயலாமையோ வந்து விட்டதுன்னா மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும் இயலாமல் போகும். மனித வாழ்க்கையில எது நமக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. உண்ணுதற்குண்டான பொருளை ஈட்டுதல் கஷ்டம், அதை பக்குவப்படுத்துதல் கஷ்டம், பக்குவப்படுத்தியதற்கு பிறகு பரிமாறுதல் கஷ்டம், பரிமாறுதற்கு பிறகு அதை முறையாக உண்ணுதல் கஷ்டம், உண்டது முறையாக செரிக்க வேண்டும்னு கஷ்டம், அதன் பின்விளைவா ஏதும் நோய்கள் வந்துவிடக்கூடாதுன்னு கஷ்டம். எதுல நமக்கு நிம்மதி இருக்கு? எல்லாவற்றினுக்கு மேலாக இவைகள் நம்மை ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட வாழறோம் இல்லையா? இதுதான் இந்த இறை அருளாளர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய உந்து சக்தி. இதை செய், உன் மனத்துல ஒரு தெளிவு, மனத்துல தெளிவு வந்துட்டா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமா அதனை தருதற்கு தான் இது. இதை உடனே சொன்ன உடனே பொன்னும் பொருளும் தானாக தேடி வரும், வந்தால் நல்லது. ஆனால் அதை வருவிப்பதற்குண்டான தெளிந்த சிந்தனையை இந்த பாடல்கள் தந்துரும். அதுக்குதான் இதெல்லாம். இதனால இதெல்லாம் படிச்சா உடனே மூட்டை மூட்டையா பொன் வருதுன்னா யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். இதை உட்காந்து படித்து கொண்டே இருப்பான். வேடிக்கையாக ஒரு வேடிக்கையான காட்சி வந்து, ஒரு இறையடியவர் போயிட்டு இக்கட்டான சூழ்நிலையில இருந்த ஒருத்தருக்கு உதவினார். அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவர் சொன்னார், இந்த நிலையில மற்றவர்கள் யாரேனும் இருந்தால் என்னிடம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்னை தவிக்க விட்டு சென்று இருப்பார்கள். மாறாக நீங்கள் எனக்கு அருகிருந்து எல்லாத்தையும் பாதுகாப்பாக வைத்து கொடுத்தீர்கள், இந்தாருங்கள் அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பார். அவர் சொல்லுவார், நானா செய்தேன், இறைவன் அருள் இருந்தது அதனால செய்தேன். இல்ல இல்ல, இறைவன் உங்கள் மூலமாகத்தான் செய்தார், இந்த பொருளையாவது வைத்துக் கொள்ளுங்கள்னு பணம் கொடுத்துட்டு போற. உடனே இவர் போய் மற்றொரு நண்பற்ற சொல்ற, நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கோவிலுக்கு சென்று கற்பூரம் ஏற்றக்கூடிய நேரத்துல ஒருவர் இவ்வாறு வந்தார், கீழே விழுந்துட்டார், அவருக்கு உதவின, அவரை காப்பாற்றின, அவருடைய உடைமைகளை எல்லாம் பாதுகாப்பாக எடுத்து கொடுத்தேன், அதனால மனமகிழ்ந்து இந்த பணத்தை கொடுத்தார், இதை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டார். இந்த நண்பர் சொல்லுவார் வேடிக்கையா, காலனாக்கு கற்பூரம் வாங்கி கொளுத்தி இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, இப்ப இவ்வளவு பணத்துக்கும் கற்பூரம் வாங்கி கொளுத்தினா எவ்வளவு பணம் கிடைக்கும்னு நம்ம உருப்படாம போவோம். பக்தர், இறைவன் நாம் மேலே வருவதற்கு உண்டான வாய்ப்பையும் அந்த வாய்ப்பினை முறையாக செயல்படுத்துவதற்கு உண்டான வழியையும் ஆற்றலையும் தான் கொடுப்பார். இன்றைக்கு நமக்கு மதியம் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதற்கு உண்டான அருள் இருக்கிறதுன்னா இறைவன் சர்க்கரை பொங்கலை கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அதை செய்தற்கு உண்டான பருப்பு, அரிசி, வெல்லம் போன்றவைகளை கொடுப்பான். நாம அதை பக்குவப்படுத்தி சாப்பிடும். உழைப்பினை புறமாக தள்ளிட்டு எந்த பக்தியும் வளர்க்கப்பட வேண்டும் யாரும் சொன்னதில்லை. அப்படி சொல்லுதல் தவறுன்னு எல்லா அடியவர்களுக்கும் தெரியும். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இறைவனையே எண்ணிக்கொண்டிருன்னு யாரும் சொல்லல. உனக்கு உரியனவற்றை, அதனால் விளையக்கூடிய நன்மைகளை
தீமைகளை உன் மனத்தகம் எடுத்து கொள்ளாது நீ வழிபடக்கூடிய இறைவன் மாட்டு விட்டு விட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்து கொண்டிரு. உனக்கு உரியான வரும்னு தான் கற்றுக் கொடுத்துருக்க. பக்தி என்பது நம்மை நம் முயற்சியை சிறுமைப்படுத்துவதாக அமைக்கக்கூடாது. எந்த அடியவரும் சொல்லல. அப்படி பின்னாடி வந்தவர்கள் தான் இதை தவறுதலாக புரிந்து கொண்டு குழப்பினார்கள். எந்த மதமும் அப்படி சொல்லல. அடியவர் எழுதுறார். நீங்க 11ஆம் திருமுறை எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு அடியவர் எழுதுறார், உழைப்பின் வாரா உறுதிகளும் உழவோன்னு எழுதுறார். கோவிலுக்கு எழுதும் போது உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய உழைப்பினால் பெறுதற்கு உரியதாகிய நன்மைகள் வேறு ஏதாகிலும் உண்டா? எழுதினவர் அடியார். 11ஆம் திருமுறையில இந்த பாட்டு. அப்போ எந்த அடியவரும் உழைப்பை புறந்தள்ளி விட்டு உன் முயற்சியை விட்டு விட்டு நீ முழுவதுமாக இறைவனை நம்பி இருன்னு சொல்லவே இல்லை. இங்கேயும் என்ன சம்பந்தர் கேட்கிற, என் தந்தையார் பணம் கேட்கிறார், வாழ்க்கைக்கு பணம் தேவைன்ற ஒரு குறிக்கோளே இல்லாமல் நான் உன் திருவடியை வணங்குவதும் வழிபடுவதும் ஊர் ஊராக சென்று பாடல்களை புனைவதுமாக வாழ்ந்துட்டேனே, பொருளை சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தோணலையே. எனக்கு அப்படி என்ன வார்த்தையை கவனிக்க பாருங்க. இடரினும் தளரினும் சொல்லிட்டு வரி எப்படி முடிக்கிறார்? இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே. நீயும் கொடுக்கல, நானும் கேட்கல, இதுதான் தேவைன்னெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இந்த மனோநிலை தான் பக்தியினது உச்சம். இந்த ஈடுபாடு இருக்கணும். ஆனால் உலகியல்ல உழைப்பை முன்வைக்க சொல்லி முடிச்ச உடனே நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதம் முன் விரைந்த கல் பீடத்து உச்சி வைத்தது பசும் பொன் 1000 கிழி ஒன்று. எப்படியா? நச்சின விரும்பி. இவ்வாறு சம்பந்தர் விருப்பத்தோடு இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இனிய தமிழிலே இசையோடு இறைவனை புகழ்ந்து பாடிய உடனே இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் ஞான சம்பந்தர் என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினுக்கு உட்பட்ட இறைவன் அவரினுடைய அருளினால் அச்சிறப்பருள் பூதம் முன் அச்சிறப்பை அருளும் சிவபூதம் ஒன்று விரைவாக தோன்றி கல் பீடத்து, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்பீட கர்ப்ப கிரகத்திற்கு கருவறைக்கு முன்பு உள்ள அகன்ற பலிப்பீடத்தின் மீது உச்சி பலிப்பீடத்தின் மேலாக வைத்தது பசும் பொன் 1000 கிழி ஒன்று. பசிய பொன்னால் இந்த காசுகள், பசிய பொற்காசுகளாக மாசில்லாத காசுகள், அதான் பசிய பொன். ஆகவே அந்த காசுகள் அடங்கின 1000 காசுகள் அடங்கின கிழினா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பொதித்து கட்டப்பட்ட 1000 காசுகள் உண்டான ஒரு மூட்டை, அதை கொண்டு வந்து ஒரு பூதம் அந்த கருவறையில் உள்ள பலிப்பீடத்தின் மீது வைத்தது. இத பாடியிருக்கார் ஞான சம்பந்தர். எப்படின்னாக்க, ஞான சம்பந்தருக்கு இந்த மாதிரி பொற்கிழி அளித்ததை நாவுக்கரசர் பாடியிருக்கார். அவர் திருவாடுதுறைக்கு வந்த பொழுது கழுமல ஊரற்கு அம்பொன் 1000 கொடுப்போர் போலும் ஆவடு துறையானாரேன்னு கழுமலத்துல இருக்கக்கூடிய ஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்தவர் அல்லவா நீர் என்று ஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்தத நாவுக்கரசர் தம் தேவாரத்துல பாடியிருக்கிறார். இப்ப இந்த நிகழ்ச்சி உண்மையா இருந்திருக்கணும். இது இறையருளால் வந்ததா அல்லது இவரினுடைய வேண்டுகோளை கட்டு மற்ற நடந்தது. ஒரு 1000 பொற்காசு அங்கு கிடைத்தது. அதன் பிறகு என்ன ஆயிற்று என்பதை அடுத்த வகுப்பில்